இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. குறள் எண் 192. பயனில பல்லார்முன் சொல்ல நயனில நட்டார்கன் செய்தலின் தீது. பயனிலவாகிய சொற்களை அறிவுடையார் பலர் முன்னே ஒருவன் சொல்லுதல் விருப்பம் இலவாகிய நண்பர்களுக்கு தன் விருப்பம் இலவாகிய செயல்களை தன் நண்பர்களுக்கு செய்வதை விட தீது என்கிறார். நெருங்கிய நண்பர்களிடம் விரும்பத்தகாத செயல்களை செய்யக்கூடாது. அதுபோல அறிவுடையார் பலர் முன் நல்ல சொற்களை பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது. அப்படி பேசினால் அது இந்த நண்பர்களுக்கு அப்படி பேசினால் அது அதைவிட தீமையாகும் என்கிறார். எந்த அளவுக்கு அவர் அதாவது நண்பர்களிடம் தீய செயல்களை நாம் செய்ய மாட்டோம். அதுபோலவே பல அறிஞர்கள் உள்ள சபையில் அறிஞர்களிடம் தீய சொற்கள், அதாவது பயன் இல்லாத சொற்களை பேசக்கூடாது. அதனால் நம் காலமும் வீணாகும். அதனால் பயனில்லாத சொற்களை அரியவர்களிடம் பேசக்கூடாது என்பதுதான் இதனுடைய கருத்து. அதற்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தன் நண்பர்களிடம் எப்படி எப்படி விரும்பத்தகாத செயல்களை செய்ய மாட்டோமோ அதுபோல இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதுக்கு முதல்ல ஒரு குறளில் வேறு மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு நண்பர்களை ஓமையாக சொல்கிறாரு. அப்படி ஒவ்வொரு குறளுக்குமே, இந்த 10 குறளுக்குமே 8 குறள் இருக்குது, 10 குறளுக்குமே ஒவ்வொரு வித்தியாசமான கருத்துக்களை சொல்வார். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். நிச்சயமாக தங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள். நீங்கள் நினைத்த ஒரு இடத்தை நீங்கள் சாதிக்க முடியும். பெற்றோர்களுக்கு ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த அளவுக்கு நீங்கள் வர வேண்டும். அதுவும் தெய்வப்புலவர் தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வர வேண்டும். இந்த 133 அதிகாரத்திலே உள்ள குறள்களை தவிர வேறு அறிவுரையே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. மாணவ செல்வங்கள் தான் நான் சொல்கிறேன். மாணவ செல்வங்களே, இந்த 133 அதிகாரங்களில் உள்ள உங்கள் அறிவுரை தவிர வேறு அறிவுரையே உங்களுக்கு தேவையில்லை. எல்லாமே இதில் வந்துடுதுங்க. அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு அவர். எப்படி எனக்கு என்னமோ இவ்வளவு அற்புதமான மனிதர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார். அதனால் நம்ம தமிழுக்கு பெருமை. அதனால் தயவு செய்து இதனை தினந்தோறும் அலைபேசியை சிறிது ஒதுக்கி விடுங்கள். அலைபேசியை தொடர்ந்து பார்க்காமல் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கினால் போதும். ஒதுக்கிவிட்டு நீங்கள் இதை படியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கை ஏற்படும். வசந்த காலமாகும். இலையுதிர் காலமே உங்கள் வாழ்க்கையில் வராது. வசந்த காலமாகவே எல்லாமே இருக்கும். அனைவருக்கும் நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.